கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட ஒரு விசை தேவன் கிருபையா இன்னொரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வியட்நாம் இதில் என்ன செஞ்சுன்னா, அமெரிக்க படை என்ன செஞ்சுன்னா போர் தொடுத்தது. அந்த போர் நடந்த சம்பவத்தில் சார்ல்ஸ் பிளம் என்றவர் என்ன செய்யறாருச்சுன்னா, அமெரிக்க போர் விமானத்தில் என்ன செய்யறாரு சொன்னால், பைலட்டாக வேலை செய்கிறாரு. அவர் என்ன செய்யறா, வியட்நாம் மீது 75 முறை என்ன செய்யறாருன்னு சொன்னால், விமானத்தின் மூலமாக பறந்தபடி என்ன செய்யறாரு, குண்டுகளை எய்து இருந்தார். அப்படி வீசி கொண்டு இருக்கிறார். அப்படி வீசி அவர் என்ன சொன்னா, 76வது முறை போய் அந்த குண்டை வீசும் பொழுது அவருடைய ஃப்ளைட் என்ன சொன்னா, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த இதை சுட்டு வீழ்த்துறாங்க. அப்படி வீழ்த்தும் போது என்ன சொன்னா, அவர் பேராஷூட் போட்டு அவர் வராரு. ஆனால் அவர் எங்கே விழுந்தாரு அப்படின்னு சொன்னா, அந்த எதிரிகளுடைய நாட்டில் தான் இறங்கிட்டாரு. லேண்ட் ஆன உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவரை பிடித்து சிறையில் வச்சுட்டாங்க. அப்படி அவர் சிறையில் வச்சுட்ட பிறகு எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொன்னால் 6 ஆண்டுகள். அந்த போர் எத்தனை ஆண்டுகள், 6 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்துச்சு. அந்த போர் முடிவடைந்த பிறகு அவர் என்ன செஞ்சார், சிறைச்சாலையில் விடுவிக்கப்பட்டு அவர் என்ன செஞ்சார்னா தன்னுடைய ஊருக்கு வந்திருந்தார். அப்படி வரும்பொழுது என்ன செஞ்சார்னா, ஒரு நபர் அவரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் தானே சார்ல்ஸ் பிளம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவருக்கு ஒரே ஒரு யோசனை, யார் நம்மளை பற்றி பேரோட கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு யோசனை இருந்துச்சு. இது யாரா இருக்கக்கூடும், எனக்கு இவரை பார்த்த ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சார். அப்படி யோசித்தவர் அப்படி நிற்காம அவர்கிட்ட கேட்குறாரு, எப்படி உங்களுக்கு இவ்வளோ இதுவாக தெரிகிறது அப்படி விளக்கமாக சொல்கிறாரு. நீங்கள் பைலட்டு எல்லாம் சொல்லும் போது இவர் கேட்டார், நீங்கள் யார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வியட்நாமில் கீழே விழும் பொழுது பேராசூட்டை பொருத்தி வச்சது நான் தான் அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, அவர் செய்த ஒரு பணி என்ன இருந்துச்சுன்னா, ஒருவருடைய உயிரை காப்பாற்றியது. அந்த பேராசூட் ஒருவேளை பழுதடைந்தா, அது ஒரு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தா அது என்ன செய்யாது, வேலை செய்யாதுல்ல. எல்லாம் அது கரெக்டாக வேலை செஞ்சதுனால தான் அவர் என்ன செஞ்சார், இன்னைக்கு உயிரோட இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ அவர் சொன்னார், உங்களால் தான் நான் இன்னைக்கு என்ன இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாராம். அப்போ அதை அவசியத்து கொண்டே, அப்படிலாம் இல்லை, நீ அது கரெக்டாக வேலை செய்தது அப்படின்ட்டுலாம் அவர் தன்னை தாழ்த்தி அவர் சொன்னார், எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சின்ன வேலையை நான் என்ன ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த நபர் பேசிக்கொண்டார். அவர் இருவரும் உரையாடி கொண்டிருக்கிறாங்க. அது ஏன் இந்த கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஒர்க்கு, பெரிய வேலை கிடைக்க வேண்டாம், பெரிய இதாக இருந்தால் நான் நல்லா செஞ்சுருப்பேன், இந்த வேலைக்கெல்லாம் யார் போய் செய்வா அப்படி நம்ம மனசோர்வு இல்லாதவருக்கு சின்ன வேலையோ பெரிய வேலையோ ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற இந்த காரியத்தில் நமக்கு கொடுத்த பணியை நம்ம ரொம்ப நேர்மையாக செய்வோம் அப்படின்னு சொன்னால், அது என்ன செய்யுமா, அநேகர் என்ன செய்யும், பாதுகாக்கும். அநேகருடைய ஜீவனை என்ன செய்யுமா, அது பாதுகாக்கும். நம்ம செய்கிற சில காரியங்கள், நம்ம கொடுத்த பணியில் நம்ம செய்யாது விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், அது அநேகருக்கு என்ன செய்யும், உபாதைகளை தரும், அநேக கஷ்டங்களை அது தரும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன வேலையாக இருக்குது, ஒரு பெருக்கிற வேலைன்னு வச்சுக்கிறீங்களேன். அது ஒரு சின்ன வேலை தான். அந்த வேலையை செய்து அது ஒழுங்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், சுற்றி இருக்கவங்களாம் எப்படி இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. நம்ம சுகாதாரத்தை மேன்மையாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும் சொன்னால், ஆண்டவர் சொல்கிற இந்த ஞானி சொல்கிறாரு பாருங்க, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறோம், நம்ம கொடுக்குற வேலையில் ஜாக்கிரதையாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வாரா, அதற்கான பலனை நமக்கு கண்டிப்பாக தருவார். அவர் சொன்னார், எப்படி சொல்கிறாரு, நீங்கள் யாருக்கு நீசருக்கு முன்பாக இல்லை, யாருக்கு முன்பாக நிற்பீங்களா, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வேதம் விவிலியம் சொல்லுகிறது. அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பணியில் நாம் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை உயர்த்தவள இருக்கிறார். நீங்கள் அவருடைய சீஷர்கள்லாம் பாருங்கள், அவங்களாம் பெரிய பட்டதாரி இல்லை. அதனால் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக, ஆண்டவர் மரித்த பிறகு அவங்க செய்த எல்லா பணிகளும் பார்த்தா ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க அழகாக செஞ்சாங்க. அது நிமித்தம் என்ன செஞ்சாங்க,
அநேகர் என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சு அநேகர் தேவனுடைய இடத்துல சேர்ந்தாங்க. தேவனை விசுவாசித்தார்கள். அவங்க நடக்கை மூலமாக, அவங்க சொல்லுகிற வார்த்தைகள் மூலமாக அநேகர் என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்க, மீட்டு கொள்ளப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, நித்திய வாழ்வுக்கு தங்களை தேவனத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ அவங்க எப்படி சின்சியரா, இப்போ நம்ம அவங்கக்கிட்ட இருந்து ஏசப்பா கூட நின்று பார்த்தாரா, நீங்க இங்க போங்க, இவ்வளவு தூரம் போங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் என்ன செய்யுங்க, சீஷராக்குங்கள். அந்த கமாண்டு தான் அவங்களுக்கு கொடுத்தாரு. அவங்க அதை எப்படி செஞ்சாங்க, அவர் பார்க்குறாரோ இல்லையோ, அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப நேர்மையா உண்மையா செஞ்சாங்க. அதனாலதான் அநேகருக்குன்னு ஆண்டோடைய அன்பு வெளிப்பட்டது. அதே போல நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வேலைகளில், நம்ம உலக பிரகமான வாழ்கிற வாழ்க்கைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க இந்த சின்ன சின்ன வேலைகளில் நாம உண்மையா இருப்போம். அந்த உண்மையான இதுவே என்னது, அநேகருக்கு சாட்சிகளாக இருக்கும். அநேகருக்கு அது என்ன செய்யுமா, ஆண்டுடைய அன்பை வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறுவதற்கு தேவ ஒத்தாசையும் ஆவியானவர் வழிநடத்துல நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம்ம கொடுக்குற வேலையில் மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டவருக்காக செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருக்க நம்ம இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய அன்பை எங்களுக்கு காட்டின அன்பின் தகப்பனே, எங்களுக்காக நீர் ஜீவன் தந்து எங்களை மீட்டு கொண்டதற்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இரவில் நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளை நீர் காண செய்ததற்காக உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆண்டவரே, ஆனாலும் கூட நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு கொடுத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களை நீங்கள் வழி நடத்துங்க சுவாமி. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் அதிகாரிகளை ஆக்குவேன் என்று சொன்ன தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்துக்கிற கட்டளைகளை நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க, உங்களுடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. அதற்கு தடையாயிருக்கிற எல்லா பாவங்களையும் எங்களை விட்டு மன்னித்தரலுங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வெயில் சீற்றத்தினால் அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க சாமி. பண பிரச்சனையால் அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க சாமி. எல்லாரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. எல்லாரையும் நீங்க வழி நடத்துங்க. உடைய அன்பில நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. பாவங்களை மன்னித்தரலுங்க. உடைய ராஜ்யம் வருவது நிலைத்தரல வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீரோல நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.